இந்த சின்ன சீக்ரெட் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கலாங்க. காரணம் பார்த்தாச்சுன்னா ஏதேனும் ஒரு தேவைக்காக தான் நீங்கள் பேட்ரி வாங்கியிருப்பீங்க. அந்த பேட்ரி வந்து சேஃபாக வந்து சார்ஜ் ஆகணும். அதே நேரத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த பேட்ரி இவேஸ்ட்டில் தான் ஒரு மினி டார்ச்சில் கிடச்சிது. அதை எடுத்தேன். அதை ஒரு சின்ன சார்ஜிங் போர்டு ஒன்று எடுத்தேன், சார்ஜிங் மாடல். இது மூலிமா நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், கீழே 4 பின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் சென்டரில் 2 இருக்கும், ப்ளஸ் மைனஸ் பிபின்னு போட்டிருப்பாங்க. இந்த 2 ஒயர் தான் பேட்டரியில் கொடுத்தா நம்ம சப்ளை கொடுத்த உடனே அதனாவும் சார்ஜ் ஆகும் பேட்டரி. இதில் அவுட்புட் எங்கே எடுக்குன்னா அது கண்ணாண்ட எல்லோ கண்ணாண்ட இந்த கிரேக்கு இன்னாண்ட பக்கம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது போல் ப்ளஸ் மைனஸ். இதில் தான் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். இதில் நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ண சொல்ல பேட்டரிக்கு ஃபுல் ப்ரொடக்ஷன் இருக்குதுங்க. ரெக்டிஃபையர் மூலமாக நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அது போலாம் போடாதீங்க. எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே கிடையாதுங்க. அது சாதாரண ஒரு டயோடுங்க. ஏசியை டிசியாக மாத்திரம் வேலை செய்யக்கூடிய ஒரு டயோடு. இப்போ இவேஸ்ட்லேருந்து எடுத்து இந்த பேட்டரி கொஞ்ச நேரம் போட்டால் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம். பாருங்கள், 2.56 வோல்ட் வந்துடுதுங்க. அதாவது இது சின்ன பேட்டரி. இது லோக்கல் பேட்டரின்றதுனால இதுக்கு மேலே பேர், ஊர், எத்தனை எம்ஏஹெச் அப்படின்றது எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் கிடையாது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. சரிங்களா? அதனால் நம்ம நீங்கள் உங்களுடைய தேவைக்காக பார்த்து வாங்கியிருக்க பேட்டரி சேஃபாக சார்ஜ் பண்ணனா ஒரு 12 ரூபாய் சார்ஜிங் மாடல் வாங்கி பயன்படுத்துங்க. பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிட்டால் இது போல் ப்ளூ கலர் இண்டிகேட்டர் எரியும். ப்ளூ கலர் இண்டிகேட்டர் எப்போ எரியுதுன்னு பார்த்து நீங்கள் அதை எடுக்க வேண்டியது கிடையாது. ஃபுல்லாக சார்ஜ் ஏறிட்ட உடனே அது பேட்டரிக்கு போகிற கரண்ட்டை கட் பண்ணுறதுக்காக அதுலேயே சர்க்யூட்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக சார்ஜிங் மாடலை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலிமா சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்தலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பேட்டரியோட லைஃப் டைம் போயிடும். பேட்டரிக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் கிடைக்காதுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பாதுகாப்பாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய